ரொம்ப ஓவரா போயிடுச்சு போல இருக்கே. தனு, தலை ரொம்ப வலிக்குது. ஒரு டீ போட்டு கூட. போதை தலைக்கேற அளவுக்கு குடிச்சிட்டு வந்தா தலை வலிக்காம வேற என்ன பண்ணும்? பண்றதெல்லாம் பண்ணிட்டு தூங்கி எழுந்ததும் ஒண்ணும் தெரியாத மாதிரி டீ போட்டு கொடுத்தானு கேக்குறீங்க? நீங்க பண்ணிட்டு வந்த காரியத்துக்கு கரண்டிய பழுக்க வச்சு வாயில சூடு வைக்கலாம் நினைச்சிட்டு இருந்தேன். கொண்ட கருமத்தை குடிச்சிட்டு வந்துட்டு வீட்ல இருக்கிற எல்லாரோட நிம்மதி வாங்கிட்டீங்கல்ல, இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? தனு, என்ன தனு? பேசாதீங்க நீங்க. உங்களை பாக்க எனக்கு கோவமா வருது. கொஞ்சம் கூட அறிவே இல்லையாங்க உங்களுக்கு? ஏன் தனு விடிஞ்சு விடியாம இப்படி கரிச்சு குட்டிக்கிட்டு இருக்க? நான் வேணும் நான் குடிச்சிட்டு வந்தேன், ஏதோ தெரியாம. இத பாருங்க, தெரியாம குடிச்சிட்டேன்னு மட்டும் என்கிட்ட சொல்லாதீங்க. அப்புறம் நான் மனுஷாவே இருக்க மாட்டேன். இத்தனை நாளா அதை வேண்டான்னு சொல்லி தானே ஒதுக்கி வச்சுட்டு இருந்தீங்க. அது நீங்க திரும்ப தொட்டிருக்கீங்கன்னா அது நீங்க வேணும்னு தொட்டீங்களா வேண்டாம் தொட்டீங்களா நான் எப்படி நினைக்கிறது? ஏங்க, உங்களால எனக்கு எவ்வளவு தர்ம சங்கடமா போச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒருத்தர் கூட வீட்டுல நிம்மதியா தூங்கல. ஏற்கனவே வீட்டுல இருக்கிற பிரச்சனை எப்படி சரி பண்ண போறோம்னு தெரியல. ஒவ்வொருத்தரும் சாப்பிடாம தூங்காம தவிச்சுக்கிட்டு இருக்கோங்க. எதை பத்தியாவது உங்களுக்கு கொஞ்சமாவது கவலை இருக்காங்க? அப்படி இருந்திருந்தா அந்த கர்மத்தை தொடர்பீங்களா நீங்க? நான் என்னடி உங்களை எல்லாரையும் கஷ்டப்படுத்து நினைச்சா குடிச்சிட்டு வந்தேன். ஏன் கஷ்டத்தை மறக்கலாம் நினைச்சு இது ஒரு காரணம் கிடைச்சிடுச்சு உங்களுக்கு. கஷ்டத்தை மறக்க குடிச்சாராம். கஷ்டத்தை மறக்க குடிக்கணும்னா ஊர்ல இருக்கிற எல்லா பொம்பளைங்களும் டெய்லி குடிச்சிட்டு தான் இருப்பாங்க. என்னமோ உங்களுக்கு மட்டும் தான் ஏதோ கஷ்டம் இருக்கிற மாதிரி அத காரணமா வச்சு குடிச்சிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கடுப்பாயிடுவா. அப்புறம் தனோ இல்ல தனோ, அது கஷ்டத்தை மறக்கிறதுக்காக குடிச்சேன்னு உங்களால எப்படி இப்படி சொல்ல முடியுது? வீட்ல ஒரு பிரச்சனைனா அதை எப்படி சரி பண்ணணும்னு பாக்குறத விட்டுட்டு குடிச்சிட்டு மறந்துட்டு வந்து உங்களுக்கு என்னன்னு போயிட்டு இருக்கீங்கல்ல? இல்ல தனோ, அது சரி. இப்ப குடிச்சீங்கல்ல, உங்க பிரச்சனை மறந்துட்டீங்களா? உங்க பிரச்சனை எல்லாம் இப்ப சரியா போயிடுச்சா? இல்லல்ல, சொல்லுங்க. அப்ப கையில தப்பா பேசினவங்க எல்லாம் அவ எந்த தப்பும் பண்ணல, கையில் ரொம்ப நல்லவன்னு ஒத்துக்கிட்டாங்களா? ஏதாவது பரவாயில்லைங்க. எழில் தம்பியை காணும் நேத்துலாம் உங்க தங்கச்சி எவ்வளவு கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருந்தா தெரியுமா? என்னது, கையில் அழுதாளா? பின்ன அழுதாளாவா? அவளுக்கு இருக்கிற பிரச்சனையை யோசிச்சா என்னாலயே அழுகாம இருக்க முடியலங்க. அவ அழமாட்டாளா? தனோ, இத பத்தி எல்லாம் எதுவும் யோசிக்காம எவனோ வீணா போனவ ஏதோ சொல்லிட்டான்னு சொல்லி அந்த கர்மத்தை குடிச்சிட்டு வந்திருக்கீங்க. இல்ல தனோ, அது உங்ககிட்ட இத பத்தி நான் எதுவும் பேசக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா என் மனசு கேட்கல. நான் கேட்க கூடாதுன்னு தான் நினைச்சேன். இத பத்தி கேட்காம விட்டேன்னு வெச்சுக்கோங்க, தனம் தான் கேட்காம இருக்காளே அப்படியே நீங்க டெய்லி குடிச்சிட்டு வருவீங்க. அதனாலதான் கேக்குறேன். விடுங்க, இனிமே நான் உங்களை நம்பறதா கிடையாது. எத்தனை தடவை இந்த பதில் சொல்லிட்டு வீட்டுல இருக்கிற எல்லாரையும் குடிக்க மாட்டேன் நம்ப வச்சுட்டு அப்புறம் அதையே தான் பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்க. என்ன பண்ண சொல்றீங்க? நீங்க குடிய விட்டுட்டீங்க, நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன்னு தெரியுமா? நீங்க பொறுப்பா மாறிட்டீங்க. இந்த குடும்பத்தோட மூத்த பிள்ளையா எல்லாருக்கும் முன்மாதிரியா இருப்பீங்க. இந்த குடும்பத்தை பாத்துக்க போறீங்கன்னு நாங்க எப்பப்பெல்லாம் நம்பிக்கைப்படுறோமோ அப்பப்பெல்லாம் ஏதாவது ஒரு கர்மத்தை பண்ணி தொலைச்சிடுறீங்க. குடிச்சது மட்டும் இல்லாம அங்க ரோட்ல விழுந்து கிடக்குறீங்க. அங்க ரோட்ல போற ஒரு மனுஷன் வந்து சொல்லிட்டு போறான். எங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? ஐயோ, ரோட்ல விழுந்து கிடந்தனா? குடும்பமானங்கிறது பொம்பளைங்க சம்பந்தப்பட்டது மட்டும் தானா? ஏன் ஆம்பளைங்களுக்கு அதுல சம்பந்தம் இருக்காதா என்ன? கையில பத்தி தப்பா பேசுறாங்க, இந்த குடும்பத்தை பத்தி தப்பா பேசுறாங்கன்றது மட்டும் அவமானம் இல்லங்க. நீங்க நேத்து குடிச்சிட்டு ரோட்ல கிடந்தீங்கல்ல, அதுவும் ஒரு அவமானம் தான். இங்க உன் அண்ணன் குடிச்சிட்டு ரோட்ல கிடக்குறான்னு சொல்றப்போ கையிலுக்கு எப்படிங்க இருக்கும்? எப்படி இருக்கும் அவளுக்கு? மன்னிச்சிரு தனம். சரி, கையில விடுங்க. குடும்பத்துல இருக்கிற மத்த எல்லாரும் என்ன நினைப்பாங்க? அது ஏங்க உங்களுக்கு புரிஞ்சு தொலைய மாட்டேங்குது? எனக்கு புரியுது. ஆனா அந்த கர்மத்தை ஒரு தடவை தொட்டுட்டா திரும்ப திரும்ப அதை தொட தோணும்னு நீங்க தானே என்கிட்ட சொன்னீங்க. அப்புறம் எதுக்குங்க அதை போய் திரும்ப தொட்டுட்டு வந்து நிக்கிறீங்க இப்போ? நீங்க பொறுப்பு இல்லாம இருந்தப்போ உங்களை திருத்தி உங்களுக்கு ஒரு கடையை வச்சு கொடுத்து அவ்வளவு அழகு பார்த்தவ உங்க கையிலுங்க. அவ மனசு இப்படி கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்கிறீங்களே. தனம், இரு தனம், திட்டிட்டே இருக்காது தனம். மன்னிச்சிடு, ஏதோ ஒரு வேகத்துல குடிச்சிட்டேன். இப்ப நான் என்ன பண்றது? இங்க பாருங்க, மன்னிப்பெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க. ஏற்கனவே கையில் மனசு கஷ்டத்துல இருக்கா. அவ மனசை புரிஞ்சுக்காம அவளை வருத்தப்பட வச்சுட்டீங்களே. அவகிட்ட போங்க. அவகிட்ட போய் கால விடுவீங்களா என்ன பண்ணுவீங்களா எனக்கு தெரியாது. அவகிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க, போங்க. நான் போய் எப்படி? குடிச்சிட்டு வந்தது நீங்க தானே. அவகிட்ட போய் அடி வாங்கினா கூட தப்பு கிடையாது. சரி சரி, நான் போய் கையில் கிட்ட மன்னிப்பு கேக்குறேன். ஆனா அவ முகத்துல எப்படி முழிக்கிறதுன்னு தெரியல, ஒரே தர்ம சங்கடமா இருக்கு. இதெல்லாம் அந்த கர்மத்தை தொடறதுக்கு முன்னாடி இருந்திருக்கணும். இப்ப யோசிச்சு என்ன ஆக போகுது? சரி 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 சரி, கையில் கால்ல விழுந்தாது நான் மன்னிப்பு கேக்குறேன், போதுமா? கொஞ்சம் அமைதியா இரு.
கயல் கயல் மூர்த்தி, என்ன மூர்த்தி? என்ன என்னாச்சு மூர்த்தி? என்ன மன்னிச்சிடு கயல். ஏய் மூர்த்தி, ஏய் எதுக்காக மூர்த்தி இப்போ? கயல், எப்படி என் மேல கோவமா இருப்பேன்னு தெரியும். நான் தப்பு பண்ணிட்டேன் கயல். நான் நான் குடிச்சிருக்கவே கூடாது. ஏதோ ஒரு வேதனையில மனசு கேட்காம குடிச்சிட்டேன். அதுக்கு என்னதான் காரணம் சொன்னாலும் நான் பண்ணது சரின்னு சொல்ல முடியாது. நீ நிறைய தடவை சொல்லியிருக்க, எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் குடிக்கிறது அதுக்கு தீர்வு கிடையாதுன்னு. ஆனா நேத்து நான் இருந்த மனநிலையில அதை என்னால யோசிக்கவே முடியல. நான் குடிச்சது தப்புதான். ஏற்கனவே நடக்கிற பிரச்சனையை நினைச்சு நீ கஷ்டத்துல இருக்கும்போது உனக்கு ஆறுதலா இருக்க வேண்டிய நானே குடிச்சிட்டு வந்து கஷ்டத்தோட கஷ்டமா உன்னை இன்னும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கேன். அப்படி பார்க்காத கயல். எனக்கு புரியுது. ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி சொல்லிட்டு குடிச்சிட்டு வந்து நிக்கிறேன். இந்த ஒரு தடவை மன்னிச்சிரு கயல். இதுக்கப்புறம் கண்டிப்பா நான் குடிக்க மாட்டேன். என்ன நம்பு கயல். மூர்த்தி ப்ளீஸ் மூர்த்தி. நீ நீ என் மேல கோவமா மட்டும் இருக்காத ப்ளீஸ் கயல்.